திமுக கூட்டணியில் தற்போது திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு உடனான முன்னிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். மாநிலங்களவை இடம் வழங்குவது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். இது மாநிலங்களவை இடத்திற்கான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் அதற்கான வேகம் என்பது கூடியிருக்கிறது. தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு மாநிலங்களவை இடம் தொடர்பான ஒப்பந்தம் தற்போது முதலில் கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் அவ்வொப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடும் தற்போது நடைபெற இருக்கிறது. அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். பாலா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் இந்த தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி முன்னதாக அண்ணா அறிவாலயம் வந்த காங்கிரஸ் குழுவினர் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு சந்தித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து தற்போது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து தற்போது தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டனர். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி மற்றும் மாநிலங்களவை நாளை வேட்புமனு தாக்கல் செய்யும் மாநிலங்கள் தேர்தலுக்கான இடம் ஆகிய ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரஸ் திமுக இடையேயான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஒரு தாமதம் மற்றும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில தற்போது இந்த கூட்டணி இறுதியாகி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி என்பது கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இடையில் 2 ஆண்டுகள் மட்டும் அந்த கூட்டணியில் பிரிவு இருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து வருகின்றன. கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என இப்போது இந்த கூட்டணி கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில தற்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. பாலா, தமிழரசி, தொடர்ந்து இணைப்பில் பேசலாம். நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. மாநிலங்களவை இடம், சட்டமன்ற தொகுதிகள் விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? தொடர்ந்து திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்துல முதலமைச்சரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கூட்டணி தொடர்பான ஒரு எண்ணிக்கையை இறுதி செய்வதில் இருந்த இழுபறிக்கு பின்னர் தற்பொழுது ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. மாநிலங்களவை ஒரு இடமானது இந்த நடைபெற உள்ள தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து எத்தனை இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலையில் தான் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களை செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். 2006, 11, 16, 21 என தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரக்கூடிய சூழல்ல இந்த தேர்தலில் கூட்டணியில ஏதாவது பிரச்சனை வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். அதே கூட்டணி தொடர்கிறது. இந்த கூட்டணியோடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்ட நிகழ்வுகளையும் இந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒப்பந்தங்களையும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த கட்டமாக நாளை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திமுகவுடைய மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக எத்தனை இடங்கள் என்ற தகவல் இதுவரை இன்னும் வெளியாகவில்லை. தொடர்ந்து
28 இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒப்பந்தமானது கையெழுத்து ஆயிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து இருப்பதை அடுத்து மற்ற கட்சிகளுக்கான கூட்டணி ஒப்பந்தமும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் திமுக விரைந்து முடிப்பதற்கான திட்டம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு எண்ணிக்கையை இறுதி செய்து ஒப்பந்தத்தை கையெழுத்தான பின்னர் அடுத்த கட்டமாக மற்ற கட்சிகளோடு ஒப்பந்தத்தை நிறைவு செய்யக்கூடிய திட்டமும் திமுகவுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. கோகுல், தற்போது இந்த தாமதத்திற்கான காரணம் என்னவாக இருந்தது? நேற்றைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதன் பின்னர் அது தேசிய தலைமைக்கு தெரிய வைக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்பட்டது. நம்ம பேசலாம் கோகுல். தற்போது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. நீங்க நிறைவு செஞ்சிருங்க. நம்ம நான் சொல்லிட்டு இருந்ததுதான், இந்த கூட்டணியில எந்த குழப்பங்களும் கிடையாது, முரண்களும் கிடையாது. எண்ணிக்கைகள் எல்லா கட்சிகளுக்கும் தான் அதிகமா வாங்கணும். ஒரு கட்சியும் கட்சி தொடங்குறது எடுத்த உடனே போன வாட்டியை விட கம்மியாக கொடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, சுமூகமாக முடிச்சிட்டோம். இங்கே எதுவும் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸோ எதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியுமா? பெரியாரையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக பெரியாருடைய படத்துக்கு பதிலாக பாஜகவுடைய சின்னத்தை அந்த பேனர்ல வைக்கிற எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொன்னார், இது தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிட்டா நாங்க சுதந்திரமா செயல்படுவோம், வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. அப்ப நீங்க அந்த கூட்டணியை தேர்தலுக்கான கூட்டணினா உங்களுடைய கொள்கைகளை சமரசம் பண்ணிடுவீங்களா? பெரியார நீங்க சமரசம் பண்ணிடுவீங்களா? இன்னைக்கு திருச்சி மண்டல தமிழ் முதலமைச்சர் எப்படி இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரோ அதே மாதிரிதான் எதிர்க்கட்சி தலைவரும் இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பெயரை மாத்தணும், இந்திய நீக்கணும்னு சொன்னாரு. அப்ப கொள்கையில உறுதியா இருக்காங்கன்னு. பெரியாருக்கு என்ன ஆச்சு? பெரியாரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கல்ல. அப்ப இன்னொன்னு, பாஜகவுடைய கூட்டணி என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான கூட்டணி அப்படின்னா, இன்னைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர் கிடையாது, நாளைக்கு அறிவிக்கிறாங்க. கூட்டணியில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அவர்கள் எப்படி கபலீகரம் செய்கிறார்கள் என்பதற்கு மகாராஷ்டிரா ஒரு உதாரணமாக இருக்கிறது. பீகார் நிதிஷ்குமார் இன்னைக்கு உதாரணமா இருக்குது. வாரிசு அரசியல் பேசுவாங்கல்ல, நிதிஷ்குமாருடைய மகனுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நிதிஷ்குமாருடைய பையனுக்கும் மக்கள் தொடர்புக்கும் என்ன சம்பந்தம்? இவன் நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆனார்னா பாஜக இதை கண்டிக்கணும், வாரிசு அரசியல். தொகுதி விவரங்கள் வந்திருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன் திரு பாமுருவில். நம்ம தொடர்ந்து பேசுவோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தொகுதி விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கோகுல், தற்போது தொகுதி விவரங்கள் கிடைத்திருக்கிறது, பதிவு செய்யலாம். 28 சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை என்ற ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருப்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில 30க்கும் மேற்பட்ட இடங்களை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கக்கூடிய நிலையில கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது 3 இடங்கள் கூடுதலாக வழங்க முடியும் என்று நேற்றைய தினமே அந்த தகவலை பதிவிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அதே அடிப்படையில் எண்ணிக்கையானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தல் நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் இறுதியான நாளான அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடமானது வழங்கப்பட்டிருக்கிறது.